இந்த விஷயம் என்னன்னா 92ல் வந்து ஒரு ஜியோ முருகன்குறிச்சி நாலுமுலை கிணறு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் வந்து தேவர் சமூகத்திற்கும் தேவதுகுல சமூகத்திற்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிக்குது. இந்த கலவரத்தை ஒட்டி 92ல் என்ன பண்ணுறாங்கன்னா, வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு இந்த கமிஷன் அமைக்கிறாங்க. யாருன்னா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அமைக்கிறாப்புல. அவங்க வந்து அரசுக்கு ஒரு 53 பக்க அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அறிக்கை அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சந்தூர் சொன்னது தான் இந்த இஷ்யூ வந்து, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் சாதிய வன்கொடுமை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஆட்கள் அதே சாதியை சார்ந்தவர்கள். குறிப்பாக இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல்துறையிலையோ இதுலேயே பணி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 53 அறிக்கையை சப்மிட் பண்ணிக்கிறாங்க. அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்தினா கூட ஓரளவுக்கு சாதிய பிரச்சனைகள் குறையும். ஏன்னா அன்றைக்கி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து சாதிய வன்மத்தோட காவல்துறை செயல்படுது. சாதாரண ஒரு மனுஷனை வந்து இன்னைக்கு சாதிகளுடைய செயல்படுறான் வெட்டுறான் அப்படிங்கிறது அப்பாற்பட்டது. ஆனால் இதை தடுக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுதுன்னா அதே மனநிலையில் தான் செயல்படுது. இப்போ இந்த மனநிலையில் செயல்படும் போது இந்த பின்னணியில் இருந்தால் சாதியோடைய ஆதிக்கம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை வழக்கை வந்து சாதாரணமாக உடனே வெட்டவுடனே போட மாட்டாங்க காவல்துறை அதிகாரிகள். அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை எப்படி நீர்த்து போக செய்யணும் அப்படிங்கிறத வழி பார்ப்பாங்க.